ஒரு நதிக்கரையில் பெரிய பழமரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தில் ஒரு சுறுசுறுப்பான குரங்கு வாழ்ந்தது. அந்த மரத்தில் பழங்கள் அதிகமாக இருந்ததால் குரங்கு தினமும் சாப்பிட்டு மகிழ்ந்து கொண்டும் விளையாடிக் கொண்டும் இருந்தது. ஒரு நாள் அந்த நதியில் ஒரு முதலை நீந்தி வந்தது. குரங்கை பார்த்தது. "வணக்கம் நண்பா, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரிகிறாய். நாம நண்பர்களா இருக்கலாமா?" என்று முதலை கேட்டது. குரங்கும் மகிழ்ச்சியாக "நிச்சயமாக" என்றது. அதற்குப் பிறகு தினமும் குரங்கு பழங்களை முதலைக்குத் தரத் தொடங்கியது. இருவரும் நல்ல நண்பர்களாகி விட்டார்கள். அதற்குப் பிறகு ஒரு நாள் முதலை சொன்னது, "என் மனைவி பாதியில் இருக்கிற நதிக்குள் இருக்கிறாள். அவள் உன்னை பார்க்கணும் என்று சொன்னாள். நீ வா" என்றது. உடனே குரங்கு முதலை மேல் அமர்ந்து கொண்டது. நதியில் சென்றார்கள். பாதியில் முதலை சொன்னது, "குரங்கின் இதயம் ரொம்ப ருசியானது" என்று. என் மனைவி கூறினாள். குரங்கு அதைக் கேட்டு சந்தேகப்பட்டது. உடனே ஒரு யோசனை வந்தது. "ஐயோ, என் இதயம் மரத்திலே இருக்கிறது. இப்போ நான் எடுத்துக்கொண்டு வரேன். நீ எனக்காக இங்க தங்கியிரு" என்று குரங்கு சொன்னது. முதலை அதை நம்பி குரங்கைத் தரையில் இறக்கிவிட்டது. குரங்கு விரைவாக மரத்தில் ஏறி கத்தியது, "முட்டாள் முதலையே, உன்னை நம்பி வந்திருந்தா என் உயிரே போயிருக்கும். யாரையும் போலி நட்பால் ஏமாற்றக்கூடாது." முதலை சோகத்துடன் சென்றது. அதன் பிறகு குரங்கு இன்னும் புத்திசாலியாகவும் எச்சரிக்கையுடனும் வாழ்ந்தது. கதையின் பலன்: நண்பர்களை நம்புவதற்கும் நம் உயிரை பாதுகாக்குவதற்கும் புத்திசாலித்தனம் அவசியம்.